guys, welcome back to my channel and welcome back to Thursday's Tamil tutorial day. இன்னைக்கு வீடியோல இந்த லுக் தான் எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். இது ஒரு பார்ட்டி லுக், நியூ இயர்க்காக, நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ்க்காக. நல்ல போல்ட் ஸ்மோக்கி ஐஸ் வித் கொஞ்சம் கிளிட்டர் அண்ட் போல்ட் லிப்ஸ் நான் வந்து பேர் பண்ணிருக்கேன். என்னுடைய காஸ்டியூம் வந்துட்டு மேட்ச் பண்ற மாதிரி. இந்த வீடியோல நான் இந்த லுக் வந்து எப்படி கிரியேட் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா 2019ல எனக்கு ஃபேவரட்டான மேக்கப் ப்ராடக்ட்ஸ், எஸ்பெஷலி ட்ரக்ஸ்டோர் மேக்கப் ப்ராடக்ட்ஸ். நீங்க ஆப்வியஸ்லி டைட்டிலே பார்த்திருப்பீங்க. என்னுடைய ட்ரக்ஸ்டோர் ஃபேவரட்ஸ் வச்சுதான் இந்த லுக் நான் உங்களுக்கு இன்னைக்கு கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் இன்னைக்கு காமிச்சிருக்க ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் என்னுடைய ஃபேவரட்ஸ்னு கிடையாது. என்னுடைய அந்த கேட்டகரியில நிறைய ஃபேவரட்ஸ் இருந்தது. எனக்கு பார்த்தோன்னே எது வந்து பிடிச்சிருக்கோ அதுதான் வந்து நான் சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் என்னோட வீடியோஸ்ல இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன ப்ராடக்ட்லாம் இப்போ எனக்கு இன்னைக்கு காமிக்காததுனால பிடிக்காத ப்ராடக்ட்ஸ் கிடையாது, அப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல எல்லாமே ஒன்னு தான் காமிக்க முடியுன்றதுனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிக் பண்ணிருக்கேன். இதை தவிர்த்தும் நிறைய ஃபேவரட்ஸ் இருக்கு. இன்னைக்கு நான் இங்க காமிச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ் டு மை ஹார்ட், ட்ரக்ஸ்டோர் கேட்டகரியில. ஸோ உங்களுக்கு நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பக்கம் கண்டினியூ பண்ணுங்க. என்னோட சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். என்னுடைய ஃபேஸ் நான் நல்லா வாஷ் பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டு ரெடியாக வச்சிருக்கேன். நம்ம ப்ரைமர்ல இருந்து போயிடலாம். நிஜமாவே நான் எல்லா கேட்டகரியில இருந்தும் ப்ராடக்ட் சூஸ் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டேன். நான் எது கஷ்டப்படாம டக்குன்னு பிக் பண்ணேன் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்றேன். ப்ரைமர்ல கண்டிப்பா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் இன்னைக்கு இங்க உங்ககிட்ட என்னுடைய ஃபேவரட்டா ஃபேஸஸ் கனடாவோட ப்ரைமரைசர் எடுத்திருக்கேன். இது நான் லாஸ்ட் 2 months நினைக்கிறேன், 2 months தான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு வந்து ஒரு லாங் லாஸ்டிங் பேஸ் வேணும், நல்ல ஹைட்ரேட்டட் பேஸ் வேணும் அப்படின்னா நான் இந்த ப்ரைமர் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராகவும் ஒர்க் ஆகுது. அட் த சேம் டைம் உங்களுடைய ஃபவுண்டேஷன் உங்க ஸ்கின்ல இருக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஹெல்ப்பும் பண்ணுது. அடுத்து இந்த ப்ரைமரை வந்து செட் பண்ண போறேன். அதுக்கு நான் என்னுடைய மேக்கப் ரெவல்யூஷன் மேட் ஃபிக்ஸ் ஆயில் கண்ட்ரோல் ஃபேஸ் செட்டிங் ஸ்ப்ரே எடுத்துக்கிறேன். ஃபேஸ் செட்டிங் ஸ்ப்ரேன்னு வரும்போது எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு நான் வந்து பர்டிகுலரா யோசிக்கும் போது கண்ணை மூடிட்டு நான் இதுதான் வந்து எடுத்தேன். எனக்கு ரொம்ப அல்டிமேட் ஃபேவரட்டா இருக்கு இந்த செட்டிங் ஸ்ப்ரே. இது ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்க்கு, ஆயில் கண்ட்ரோலுக்கு. உங்களுக்கு மார்க்கெட்ல இதுவே வந்து ஹைலரானிக் ஆசிட் வேரியன்ட்டும் இருக்கு. அது வந்து நீங்க ட்ரை ஸ்கின்னா இருக்கீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் என்னுடைய ஃபேஸ்ல வந்து ஃபுல்லா ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்க போறேன். என்னுடைய ஒரு டேம் ஸ்பஞ்ச் வச்சு இந்த செட்டிங் ஸ்ப்ரேயை கொஞ்சம் உள்ள ஸ்கின்குள்ள புஷ் பண்ணிக்க போறேன். அண்ட் ஸ்பஞ்ச் வைஸ் நான் சொல்லணும், டூல்ஸ் வைஸ் நான் சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்பஞ்ச் என்னோட இன்னொரு ஒரு ஃபேவரட் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவனோட மேக்கப் ஸ்பஞ்ச். அது வந்து இப்போ வரைக்கும் என்னால் வந்து ரீச் பண்ணவே முடியல. இது கேலோஸ் வேனிட்டில இருந்து. கண்டிப்பாக நீங்கள் இதை செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப், மோனாவோட ஃபேவரட் ஸ்டெப் ஆரஞ்ச் கரெக்டர். ஆரஞ்ச் கரெக்டருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லிகல் கன்சீலர் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வருஷம் 2019 வந்து நான் நிறைய புது ஆரஞ்ச் கரெக்டர்ஸ் யூஸ் பண்ணணும்னு ஒரு சபதம் எடுத்திருந்தேன். ரொம்ப நிறைய யூஸ் பண்ணல, பட் டிஃப்ரெண்டான பிராண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணேன். எனக்கு ஆக்சுவலாக அதில் ஒர்க் ஆச்சு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப் ரெவல்யூஷனோட குஷன் கரெக்டர். இது ஒரு க்ரீம் பேஸ்ட் ஆரஞ்ச் கரெக்டர். இது நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நான் என்னோட ஆரஞ்ச் கரெக்டர் கூட அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. லைக் அந்த எல்லிகலோட ஆரஞ்ச் கரெக்டர் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. இதுதான் நான் ஸ்டாப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு க்ரீம் பேஸ்ட் கரெக்டா, பட் என்னுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப அழகா செட் ஆகுது. இந்த ஆரஞ்சோட டின்ட்டும் வந்து ப்ராப்பரான கலர்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா இது என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் நான் சொல்லுவேன். இது இப்போ ஒரு வெல் கரெக்டட் ஃபேஸ் நான் சொல்லுவேன். எக்ஸஸ் ப்ராடக்ட் வந்து ரிமூவ் பண்றதுக்கு ஒரே ஒரு வாட்டி என்னுடைய ஸ்பஞ்ச் வச்சு நான் டேப் பண்ணிக்கிறேன் என்னுடைய ஆரஞ்ச் கரெக்டர் மேலேயே. அடுத்தது நான் இந்த ஆரஞ்ச் கரெக்டரை வந்து செட் பண்ணிக்க போறேன். அதுக்கு நான் என்னுடைய வெட் அண்ட் வைல்ட் டார்க் கொக்கோ கன்சீலர் எடுத்துக்கிறேன். இந்த கன்சீலர் பர்டிகுலரா எனக்கு வந்து ஃபார்முலேஷன் வைஸ் பிடிச்சிருக்கு அண்ட் ஷேட் வைஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதனுடைய எக்ஸாக்ட் டியூப் ஷேட் வந்து நான் தேடிட்டு இருக்கேன். எனக்கு ஹை அண்ட் பிராண்ட்ஸ்ல கூட டக்குன்னு வந்து ஈஸியா கிடைக்கல இதனுடைய ஷேட் மேட்ச். எனக்கு இந்த ஆரஞ்ச் கரெக்டரை பர்டிகுலரா கவர் பண்றதுக்கு இந்த ஒரு கன்சீலர் வந்து பக்காவா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இது ரொம்ப லைட் வெயிட்டும் கூட. எனக்கு ஹெவியா கேக்கப் ஆன மாதிரியான ஒரு லுக்லாம் இருக்கவே இருக்காது. அண்ட் நான் ரீசெண்ட் டேஸில் வந்து என்னென்னா ப்ரஷஸ் என் ஃபேஸ்க்கு நிறைய யூஸ் பண்ணுறதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இது நான் ஒரு ஃபேவரட் டெக்னிக்காக வந்து நான் சொல்லுவேன். லைக் ஸ்பஞ்சஸ் நிறைய என்னுடைய ரூட்டீனில், மெயினாக பேஸ் ரூட்டீனில் இன்கார்பரேட் பண்ணது. ஸ்பஞ்சஸ் மட்டுமே வச்சு பண்ணுறது. ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுறதுனால என்னுடைய ஸ்கின் கண்டிப்பாக சீக்கிரமாக ஆயிலி ஆக மாட்டேங்குது. அண்ட் எனக்கு லிட்ரலாக பிடிச்சிருக்கு அதனுடைய ஃபினிஷ். ஸ்பஞ்சஸ் யூஸ் பண்ணி என்னுடைய பேஸ் பண்ணுறது என்னுடைய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டெக்னிக்ஸ் இந்த வருஷத்தில் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து இது எல்லாத்தையும் நான் செட் பண்ண போகிறேன். செட் பண்ணுறதுக்கு இந்த லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். இது சுகர்ல இருந்து. இந்த பவுடர் வந்துட்டு இந்த வருஷம் தான் என்னுடைய ஃபேவரட்னு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் இதை யூஸ் பண்ண நாள்ல இருந்தே இது எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. எனக்கு வந்து சில ப்ராடக்ட்ஸ் எப்படின்னா ஒரு மாதம் பிடிக்கும், ஒரு மாதம் பிடிக்காது. அது ஏன்னா கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஸ்கின் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ப்ராடக்ட்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுட்டு பண்ணணும். அதை நான் கற்றுக்கிட்ட ஒன்று. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட வெட் அண்ட் வைல்ட் ப்ரைமர்.
அது வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் போன வருஷம் என்னுடைய பிடிக்காத லிஸ்ட்ல வந்துட்டு அதை நான் போட்டிருந்தேன், எனக்கு அவ்வளவா ஒர்க் ஆகல அப்படின்ட்டு. ஆனால் சம்மர் டைம்ல அந்த ப்ரைமர் தான் என்னுடைய ஸ்கின் ரொம்ப சேவ் பண்ணிச்சு, ப்ராப்பர் ஹைட்ரேஷன். ஸோ சம்மர் டைமுக்கு அந்த ஹைட்ரேட்டிங் ப்ரைமர் வந்துட்டு எனக்கு பக்காவாக இருந்தது. அது ஒரு மேட் ப்ரைமர் தான், பட் அது எனக்கு சூப்பராக ஒர்க் ஆச்சு. வின்டர் டைம்ல எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அந்த மாதிரி நான் சொல்கிறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இந்த பவுடர் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய ஃபேஸில் சீக்கிரமாக ஆயிலி ஆகிடுற இடத்துல வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். என்னுடைய கூந்தல் நான் இனிமே தான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணணும், லைட்டாக கேர்ள்ஸ் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஃபைனலாக வந்து முடிச்சுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி இவ்வளோ லேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின்னை ஃபைனல் மேக்கப் லுக்கை ஹெவியாகவும் கேக்டப்பாகவும் காட்டாது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றது வந்துட்டு முக்கியமாக ரொம்ப ரொம்ப மேட்டர்ஸ். அண்ட் இந்த மாதிரி ஸ்பஞ்சில் வச்சு நீங்கள் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு ஹெவி கவரேஜ் வந்து கிடைக்காது. ப்ரஷில் வச்சு பண்ணுற அளவுக்கு ஸ்பஞ்சில் பண்ணும்போது உங்களுக்கு கவரேஜ் வந்து மைல்டாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்பஞ்ச் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. அப்படியே ஃபவுண்டேஷன் எடுக்கிறனால ரொம்ப கம்மியாக தான் இப்போலாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபவுண்டேஷன் வரும்போது என்னால் கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு ஃபேவரட் லிஸ்ட்ல இருந்து எடுக்க முடியல. அஃப்கோர்ஸ் நான் நிறைய டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய டிஃப்ரெண்ட் ஃபவுண்டேஷன்ஸ் என்னுடைய ஃபேவரட்டா இருக்கு. பட் எனக்கு தெரியல, நான் அந்த என்னுடைய ஃபவுண்டேஷன் ஸ்டாக் வந்துட்டு பார்க்கும்போது இது இருந்தபோது இதை விட்டுட்டு என்னால் வேற ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக எடுக்க முடியல. அண்ட் பர்டிகுலராக இந்த வருஷம் நான் எடுத்த இந்த ஷேட், அதாவது ஸ்பைசி ப்ரௌன், இதுக்கு முன்னாடி நான் டாஃபி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். டாஃபி வந்து ஒரு ஷேட் எனக்கு வந்து லைட்டாக இருக்கும். ஸோ அது வந்து ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா ரொம்ப கிரேயாக தெரியும். ஸோ அதனால் நான் நல்லா ப்ராப்பராக வந்து கன்சீல் பண்ணணும். நிறைய டிஃப்ரெண்ட் கன்சீலர்ஸ், டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அது வந்து கன்சீல் பண்ணுறதுக்கு. ஆனால் அது எப்படி என்னோட ஸ்கின்ல ஃபீல் ஆச்சுன்றது பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பயுமே அது ஒன்று வந்து ஃபேவரட். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன், இந்த ஷேட் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கிரேயிங் இஷ்யூ அவ்வளோவா ஆகல. ஏன்னா இது எனக்கு ஒரு ப்ராப்பர் ஷேடாக இருக்குது என்னுடைய ஸ்கின்னுக்கு. டாஃபி வந்து லைட்டாக இருந்தது, ஸ்பைசி ப்ரௌன் வந்துட்டு சூப்பராக இருக்குது. இதிலே கேப்பச்சினோ அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ஆரஞ்சாக இருக்குது. ஸோ அதையும் நான் வந்துட்டு அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. ஸ்பைசி ப்ரௌன் என்னுடைய அல்டிமேட் ஃபேவரட்டாக இருக்குது. ஸோ NC45 NW45 ரேஞ்சில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பைசி ப்ரௌன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை நான் எடுத்து இன்றைக்கி என்னுடைய ஃபவுண்டேஷனுக்கு அப்ளை பண்ணிக்க போகிறேன். கை வச்சு பண்ண முடியாது, அதனால நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ப்ரஷ் வச்சு எங்கெல்லாம் எனக்கு தேவையோ அங்கெல்லாம் நான் டாட் பண்ணிக்கிறேன். இன்னொரு அல்டிமேட் ஃபேவரட், என்னுடைய ஃபவுண்டேஷன் சேவர் இல்லை பேஸ் சேவர் நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் HD ஃபவுண்டேஷன். இது 2 ஃபவுண்டேஷன்ஸ் என்னுடைய அல்டிமேட் ஃபேவரட்ஸ் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப மைல்டு கவரேஜ் வேணும், பில்டபிள் கவரேஜ் வேணும், நல்ல ஷேட் ரேஞ்சஸ் இருக்கணும் அப்படின்னா இந்த 2 ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அடுத்து நான் கன்சீலிங் அண்ட் ஹைலைட்டிங் பண்ண போகிறேன். கன்சீலிங் எனக்கு அவ்வளோவா தேவை கிடையாது. ஏன்னா இப்போ நான் வந்து என்னுடைய கவரேஜ் ரொம்ப மினிமலாக தான் வச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால எனக்கு அவ்வளோ தேவை கிடையாது. ஆனாலும் உங்களுக்கு காமிக்கணும் எனக்கு நான் எப்படி யூஸ்வலாக பண்ணுவேன்றதுக்காக காட்டுறேன். டார்க் அக்கோ வெட் அண்ட் வைல்டோட கன்சீலர், இதை கொஞ்சமாக என்னுடைய டிரெக்ட் அண்டர் ஏரியாவில் வந்து நான் இப்படி போட்டுக்கிறேன். என்னுடைய இந்த நோஸ் கட்ஸ் இருக்குல்ல, இங்கே போட்டுக்கிறேன். இந்த வாயை சுற்றி இருக்க ஏரியா இங்கெல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்த ஹைலைட்டிங் கன்சீலர், அதுக்கு நான் என்னுடைய Maybelline இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைன் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் என்னுடைய அல்டிமேட் ஃபேவரட் நான் சொல்லுவேன். பர்டிகுலராக இந்த வருஷத்துலன்னு பார்த்தீங்கன்னா நான் இது சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரைட் அண்ட் லுக் வேணும் அப்படின்னா நான் டக்குன்னு போய் இதுதான் எடுக்கிறது. ஸோ இதனுடைய அந்த அண்டர்டோன் ஆகட்டும், அந்த லைட் வெயிட்னஸ் ஆகட்டும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் ஹெவி மேக்கப் மாதிரி இருக்கும், ஆனால் எனக்கு சத்தியமாக ஹெவியாகவே கிடையாது, இது ஃபீல் ஆகாது. அதுதான் என்னுடைய ஃபேவரட்ஸ். லைக் அதனால தான் இதெல்லாம் என்னுடைய ஃபேவரட்ஸ் நான் சொல்லுவேன். எனக்கு எதாவது பிரச்சனையா இல்லை வியாதியான்னு தெரியல, லெஃப்ட் கண்ணிலேருந்து மட்டும் தண்ணி வந்துட்டே இருக்கு. அடுத்து இது எல்லாத்தையும் நான் செட் பண்ண போகிறேன். என்னுடைய சேம் சுகர் லூஸ் பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்க போகிறேன். ஆஸ் யூஷுவல் நான் வந்து என்னுடைய அண்டர் ஏரியா அண்ட் மூக் ஏரியா மட்டும் பேக் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் என்னோட ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஐப்ரோஸ்க்கு நான் 2 ப்ராடக்ட் வச்சிருக்கேன். வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ கிட் அண்ட் மேக்கப் ரெவல்யூஷனோட ஐப்ரோ பொமாட். இது 2மே என்னுடைய அல்டிமேட் ஃபேவரட்ஸ் நான் சொல்லுவேன். இன்னைக்கு நான் 2மே வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். என்னுடைய வெட் அண்ட் வைல்ட் கிட்டில் இருக்க ப்ரஷ் வச்சு நான் என்னுடைய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 ஐப்ரோ கிட்டில் எது நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா வெட் அண்ட் வைல்டோட கிட் தான். அதில் உங்களுக்கு பவுடர் ப்ராடக்ட்டும் இருக்குது, வேக்ஸ் ப்ராடக்ட்டும் இருக்குது. பொமாடில் ஒரு பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா. ஸோ கிட்டில் வந்து உங்களுக்கு பவுடர் அண்ட் வேக்ஸ் இருக்குது. ஸோ பவுடர் வேணும்னா நீங்கள் பவுடராக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு வெட் ப்ராடக்ட் மாதிரி வேணும்னா நீங்கள் வேக்ஸோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய மேக்கப் ரெவல்யூஷன் கிட்டில் இருந்து இந்த 2 ப்ரௌனையும் எடுத்து, இது 2மே வந்து பவுடர் ப்ராடக்ட், அதை எடுத்து இந்த ஜெல் ப்ராடக்டை நான் செட் பண்ணுறேன்.
அடுத்த ஸ்டெப் ஐஷேடோக்கு நான் இன்னைக்கு சோஃபி கொலாபரேட்டட் மேக்கப் ரெவல்யூஷன் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் பேலட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் இது உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பேலட்ஸ். நீங்கள் வந்து நல்ல ஒரு பேலட் தேடுறீங்க, லைக் உங்களுக்கு பார்ட்டிக்கும் போடுற மாதிரி டெய்லி வேர்க்கும் போடுற மாதிரியான எல்லா கலர்ஸும் இருக்க மாதிரியான ஐஷேடோ பேலட் ஒன்று வாங்கணும் அப்படின்னா குவாலிட்டி வைஸ் அண்ட் கலர் தீம் வைஸ் நீங்கள் மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்ஸ் வந்து தாராளமாக செக் பண்ணலாம். கொஞ்சம் ப்ரைஸி தான், 800 to 1500 அந்த மாதிரி தான் இருக்கும், பட் வர்த் பையிங். ஃபர்ஸ்ட் என்னுடைய ஐலிட் செட் பண்ணுறதுக்கு இந்த குக்கி டோ அப்படின்ற ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னுடைய ஐலிட்ஸ் வந்து நான் செட் பண்ணிக்க போகிறேன். இதில் ஒரு மைனஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி கிக்கப்ஸ் இருக்கும் ப்ராடக்ட்ஸில், பட் இட்ஸ் ஓகே. ஸோ இதை வந்து எடுத்து என்னுடைய லிட்ஸில் வந்து நான் அப்படி ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு பவுட்ரி மேட் பேஸ் இருக்கும். அடுத்து பிளெண்டிங்க்கெலாம் வந்து அழகாக இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு ஸ்மோக்கி ஐ லுக் மாதிரி போகிறேன். நான் என்ன பண்ணுறேன், அடுத்து இந்த சீஸ் கேக் அப்படின்ற இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். இந்த ஷேட் எடுத்து என்னுடைய டிரான்சிஷன் ஏரியாவில் லைட்டாக அப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் ஏதாவது ஒரு ஜெல் லைனர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து நான் என்னுடைய லிட்ஸில் வந்து பிளேஸ் பண்ணிக்க போகிறேன். என்னுடைய ஸ்மோக்கி ஐக்கு ஒரு பேஸ் மாதிரி இருக்கும். இது ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஹெவியாலாம் போடல. இன்னைக்கு என்னோட இன்னொரு ஃபேவரட் மேக்கப் ரெவல்யூஷன் டம்மி பேலட் எடுத்துக்கிட்டேன். இந்த பேலட் கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பிளாக் இருக்குது. நான் இதை தான் வந்து என்னுடைய லிட்ஸில் வந்து இப்போ பிளேஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, நான் நல்லா சூப்பராக இன்டென்ஸாக என்னோட பிளாக் பிளேஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம இதை வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். அதே ப்ரஷ்ஷே எடுத்து அதே பேலட்டில் இருக்க இந்த ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்படி எடுத்து பிளாக் அண்ட் அந்த டிரான்சிஷன் ஏரியா மீட் ஆகிற இடத்துல நான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாக அப்படியே பிளெண்ட் பண்ணி விடுறேன். டிரான்சிஷன் ஏரியா பிளெண்ட் பண்ண ப்ரஷ் வச்சு ஒரு வாட்டி எல்லாத்தையும் ஸ்மூத் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். என்னுடைய லோவர் லேஷ் லைன்லேயும் நான் கொஞ்சமாக பிளாக் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா ஐஷேடோ நான் கொஞ்சமாக முடிச்சிருக்கேன். அடுத்து நான் என்னுடைய ஐ வாட்டர் லைன் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு என்னுடைய ஃபேவரட், லைக் இந்த வருஷம் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் ஹேண்ட்ஸ் டவுன் என்னுடைய ஃபேவரட் I-AmsterDAMNோட காஜல். பிட்ச் பிளாக், சூப்பர் அஃபோர்டபுள், லாங் லாஸ்டிங், ஸ்மச் ப்ரூஃப். இன்னொன்று எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இது இவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் எனக்கு அப்படின்ட்டு. ஸோ இது என்னுடைய ஃபேவரட் பென்சில். கண்டிப்பாக இது அவுட் ஆஃப் ஸ்டாக் போகிறதுக்குள்ளே பிக் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லா ப்ராடக்ட் லிங்க்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய இந்த பவுடரை வந்து டஸ்ட் பண்ணாமல் ஸ்கின்லே வந்து ப்ரெஸ் பண்ணி விடுறேன். மறுபடியுமா அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம், பட் இது வந்து என்னுடைய ஃபேவரட்டாக இருக்குது. இதை நான் அதை காமிச்சே ஆகணும். எனக்கு ஒர்க் ஆகுதோ இல்லையோ, பார்க்க நல்லாயிருக்கோ நல்லா இல்லையோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎஸ் காஸ்மெட்டிக்ஸோட கிளிட்டர்ஸ். இது வந்து ப்ரெஸ்ட் கிளிட்டர். அண்ட் இது என்கிட்ட இருக்கிறது இன்னைக்கு எம்பயர் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் இந்த மாதிரி ஒரு பிக்மெண்ட் உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் யூஸ் பண்ணேன். அது கொஞ்சம் எக்குத்தப்பாக நான் யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் இதில் இருக்க கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ்லாம் ரொம்ப சங்கியாக இருக்கும். அண்ட் இதுதான் இந்த கிளிட்டரோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ இன்றைக்கி நான் இதை வந்து யூஸ் பண்ண போகிறேன். என்னோட லிட்ஸில் சென்டரில் மட்டும் இதை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து உங்களுக்கு ப்ளூ, கோல்டு, பிளாக் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பெக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை நான் நினச்ச அளவுக்கு மோசமாக இல்லை. இது இப்போ நல்லா தான் இருக்குது இந்த இது. ஸோ இந்த கிளிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் கிளிட்டர், ப்ரெஸ்ட் கிளிட்டர். இதில் ஆல்ரெடி உங்களுக்கு க்ளூ இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தனியாக க்ளூ எதுவும் போட வேணாம். ஆனால் நான் லைட்டாக என்ன பண்ணுறேன்னா, லைட்டாக என்னுடைய பிளாக் ஐ ஷேடோவை மேலே கொஞ்சமாக ப்ளேஸ் பண்ணுறேன். எனக்கு அந்த கிளிட்டர் வந்து மேலே ஒட்டிக்கக்கூடாது, வேறு எதையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. ப்ரான்சருக்கு நான் என்னுடைய பலேடியோ நியூட் பீச் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு ப்ரான்சர் கேர்ள். அண்ட் எனக்கு வந்து ப்ரான்சிங் ரொம்ப 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 ஃபேவரட். அண்ட் ட்ரக் ஸ்டோரில் இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். நெக்ஸ்ட் பிளஷ்க்கு வந்துட்டு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நாள்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. என்னுடைய அல்டிமேட் ஃபேவரட் வெட் அண்ட் வைல்டோட மெலோ வைன் ட்ரக் ஸ்டோரில். அண்ட் இந்த லுக்கு எனக்கு இந்த கலர் வந்து வேண்டாம் அப்படின்னு தோணுது. ஸோ ஆனால் உங்ககிட்ட இந்த ஆப்ஷன் வந்து நான் காமிச்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், என்னுடைய ஃபேவரட் அப்படின்ட்டு. இன்னைக்கு லுக்குக்கும் என்னோட இன்னொரு ஃபேவரட் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, லாக்மேயோட 9 to 5 பிளஷ். இந்த பிளஷ் கலர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பீச் ஆஃப் ஃபேர். நிறைய பிளஷஸில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஆனால் உங்கள் ஸ்கின்ல போட்டிங்கன்னா வந்து ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காக இருக்காது. போட்டோடனே அப்படியே ரொம்ப பஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்காது. பட் இந்த லாக்மே பிளஷில் அந்த ப்ராப்ளம் இருக்காது, ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இப்போ நான் ஒன்று பண்ண போகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளஷ்ஷே கொஞ்சமாக என்னுடைய பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்துகிட்டு என்னோடய டிரான்சிஷன் ஏரியாவில் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து என்னுடைய ஐ மேக்கப் தனியாக ப்ரௌன் கலர்லேயும், ப்ளஷ் தனியாக ஒரு ரெட் கலர்லேயும், இல்லை லிப்ஸ் தனியாக ஒரு கலர்லேயும் இருக்க வேணாம். எல்லாமே ஒரு மாதிரி வெல் பிளெண்டடாக ஒரே கலராக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது.
ஸோ லைட்டாக ரொம்ப லைட்டாக அந்த ப்ளஷ் கலர் வந்து என்னுடைய ட்ரான்சிஷன் ஏரியாவில் நான் அப்படி ப்ளேஸ் பண்ணி போட்டுக்கேன். ஓகே, இப்போ ஹைலைட்டருக்கு நான் என்னுடைய Maybelline மாஸ்டர் க்ரோம் மோல்டன் கோல்டு வச்சிருக்கேன். Drugstore பிராண்ட்ஸ்ல ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஹைலைட்டர்ஸ். இதுவும் ஃபேஸஸும் இதுதான் எனக்கு இன்னைக்கு லுக் வந்து யூஸ் பண்ணணுமா இருந்தது. இந்த ஹைலைட்டர் வந்து அந்த புள்ளியா வந்து தெரியும், உங்க ஸ்கின்னோட டெக்ஸ்சர்ஸை வந்துட்டு கொஞ்சம் எடுத்து காமிக்கும். ஸோ அது ஒன்று தான் எனக்கு இதில் வந்து அவ்வளோ பிடிக்காது. இதுலேயும் சரி, நீங்கள் ஹை எண்டில் எடுத்தீங்கன்னா ஹியூடா பியூட்டியோட ஹைலைட்டர்லேயும் சரி, அது மட்டும்தான் எனக்கு பிடிக்காது. பட் இது தர அந்த ஒரு கோல்டன் க்ளோனும் பா. ஓகே, ஸோ இன்னைக்கு லுக்குக்கு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, பார்ட்டி லுக் அப்படின்றதுனால நல்லா வந்து ஒரு ரெட் லிப்ஸ் தான் வந்து போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்னைக்கு லிப்ஸ்டிக் நான் வந்து என்ன ஃபீச்சர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NYBயோட லிப்ஸ்டிக். இது வந்து Argan ஆயில் இன்ஃபியூஸ்ட் லிப்ஸ்டிக். அமேசிங்கான பிக்மெண்டேஷன், லாங் லாஸ்டிங் ஸ்கின், உங்களோட லிப்ஸை வந்து ட்ரை ஆக்கவே ஆக்காது. இன்னொரு ஆப்ஷன் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் Maybellineோட இந்த ரேஞ்ச். இது வந்து சென்சேஷனல் நினைக்கிறேன். அண்ட் இதில் நியூட் கலர் நான் எடுத்து வச்சிருக்கேன், இதுக்கு போடலாம் அப்படின்ட்டு, நியூஆன்ஸ். பட் கண்டிப்பாக இந்த லுக்கு நான் வந்து நியூட் கலர் போகிறது இல்லை. இன்னைக்கு நான் நல்லா பிரைட்டாக போகிறேன், பிரைட் அண்ட் போல்டாக போகிறேன். ஸோ இந்த ரெட் தான் நான் வந்து ஆப்ட் பண்ணியிருக்கேன். இது ஷேட் பார்த்தீங்கன்னா மும்பை பிரைவேட் லிமிடெட் லிட் 17 கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப ரெட்டாக இருக்குல்ல. ஸோ மோகனா எடுத்த அந்த ரெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெட்டாக இருக்குது. இந்த சாரீ இன்னும் கொஞ்சம் டீப்பர் ரெட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நான் இன்னொரு ஆப்ஷன் வச்சிருக்கேன். ஸோ லிப் லைனர் வைஸ் என்னோட ஃபேவரட் ட்ரக் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக இருக்குது இந்த Maybellineோட கலர் சென்சேஷனல் லிப் லைனா, பர்டிகுலராக இந்த ஷேட் ரிச் சாக்லேட். அண்ட் அடுத்து இன்னொரு லிப் க்ரையான் இந்த ஃபேஸஸ்ல இருந்து. இது வந்து அல்டிமேட் ப்ரோ இன்டென்ஸ் மேட் லிப் ப்ரைமர் அண்ட் க்ரையான். ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பரான ஒரு லிப் ப்ராடக்ட். இது எனக்கு தேவையான ரெட் கொடுக்கும். பட் நான் என்ன பண்ண போறேன்னா, ஆல்ரெடி போட்ட ரெட் கொஞ்சமாக வந்து அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதனுடைய டிண்ட் பார்த்தீங்களா, இதுதான் நான் மீன் பண்ணேன். ஸோ லிப் லைனர் வச்சு நான் அவுட்லைன் மட்டும் நல்லா டிஃபைன் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஃபேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. நான் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி என்ன பண்ணுறேன், என்னுடைய மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே வந்துட்டு ஒரு வாட்டி என்னுடைய ஃபேஸில் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ கைஸ், நான் போய் ஃபால்ஸிஸ் ஓட்டிட்டு வந்துட்டேன். அண்ட் ஹேர் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, பண்ண கேர்ள்ஸை வந்து கோம் வச்சு பிரேக் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். ஸோ இதான் என்னுடைய ஹேர் ஸ்டைல். நான் வந்து ஹேர் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன்னா இது அப்படியே இருக்கும், நலுங்காமல் குலுங்காமல் பார்த்துக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, மஸ்காரா தான் ஃபைனல் ஸ்டெப். உங்ககிட்ட நான் காமிக்கவே இல்லை என்னுடைய ஃபேவரட் என்ன அப்படின்ட்டு. இது ஃபேஸஸோட மேக்னடைஸ் மஸ்காரா. ஸோ இதை வந்து நான் என்னோட லோவர் லேஷஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதான் என்னுடைய ஃபைனல் லுக். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே காமிச்சது மட்டும்தான் எனக்கு இந்த வருஷத்தோட ஃபேவரட்ஸ், இல்லை அல்டிமேட் ஃபேவரட்ஸ்ன்னு கிடையாது. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பர்டிகுலராக இந்த வருஷம் நான் யூஸ் பண்ணதில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன், ஒன்று எடுக்கணுமே அப்படின்றதுக்காக. அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏற்கனவே எனக்கு இந்த வருஷம் பிடிச்ச ப்ராடக்ட்ஸ்லாம் இப்போ எனக்கு பிடிக்கல அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு ஒன்று காமிக்கணுன்றதுக்காக ரொம்ப செலக்டடாக நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் என்னுடைய ஃபேவரட்ஸ். அதே மாதிரி உங்களுடைய ஃபேவரட்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னைக்கு நான் இங்கே காமிச்ச ப்ராடக்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட்னா அதுவும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஹாப்பி நியூ இயர் விஷஸ். அண்ட் எஸ், உங்கள் எல்லாரும் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.